ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் யோகா டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? பொது தமிழ் பற்றித்தான். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பொது தமிழ் என்பது ஒரு மிக முக்கியமான பகுதி. பலருக்கு இது எளிது என்று தோன்றினாலும் உண்மையில் இலக்கணம், இலக்கியம், தமிழ் பண்பாடு ஆகியவற்றை சரியாக புரிந்து கொண்டால்தான் நமக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவில் நம்ம முதல் பாடமாக பொது தமிழ் பார்ட் 1 இலக்கணம் பற்றி விரிவாக பார்க்க போறோம். வாங்க நம்ம பயணத்தை தொடங்கலாம். பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல். அக்ரிணை ஈக்குவல்ஸ் அல் பிளஸ் திணை, பாகற்காய் ஈக்குவல்ஸ் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய், நிலவு பிளஸ் என்று ஈக்குவல்ஸ் நிலவென்று, தமிழ் பிளஸ் எங்கள் ஈக்குவல்ஸ் தமிழெங்கள், அமுதென்று ஈக்குவல்ஸ் அமுது பிளஸ் என்று, செம்பயிர் ஈக்குவல்ஸ் செம்மை பிளஸ் பயிர், செந்தமிழ் ஈக்குவல்ஸ் செம்மை பிளஸ் தமிழ், பொய்யகற்றும் ஈக்குவல்ஸ் பொய் பிளஸ் அகற்றும். பாட்டு பிளஸ் இருக்கும் ஈக்குவல்ஸ் பாட்டிருக்கும். 8 பிளஸ் திசை ஈக்குவல்ஸ் 8 திசை, இடப்புறம் ஈக்குவல்ஸ் இடம் பிளஸ் புறம், சீரிழமை ஈக்குவல்ஸ் சீர்மை பிளஸ் இளமை, சிலம்பு பிளஸ் அதிகாரம் ஈக்குவல்ஸ் சிலப்பதிகாரம், கணினி பிளஸ் தமிழ் ஈக்குவல்ஸ் கணினித்தமிழ், வெண்குடை ஈக்குவல்ஸ் வெண்மை பிளஸ் குடை, பொற்கோட்டு ஈக்குவல்ஸ் பொன் பிளஸ் கோட்டு, கொங்கு பிளஸ் அலர் ஈக்குவல்ஸ் கொங்கலர், அவன் பிளஸ் அலிபோல் ஈக்குவல்ஸ் அவனலிபோல், நன்மாடங்கள் ஈக்குவல்ஸ் நன்மை பிளஸ் மாடங்கள், நிலத்தினிடையே ஈக்குவல்ஸ் நிலத்தின் பிளஸ் இடையே, முத்து பிளஸ் சுடர் ஈக்குவல்ஸ் முத்துச்சுடர், நிலா பிளஸ் ஒளி ஈக்குவல்ஸ் நிலாவொளி, தட்ப வெப்பம் ஈக்குவல்ஸ் தட்பம் பிளஸ் வெப்பம், வேதியுரங்கள் ஈக்குவல்ஸ் வேதி பிளஸ் உரங்கள், தரை பிளஸ் இறங்கும் ஈக்குவல்ஸ் தரையிறங்கும், வழி பிளஸ் தடம் ஈக்குவல்ஸ் வழித்தடம், கண்டறி ஈக்குவல்ஸ் கண்டு பிளஸ் அறி, ஓய்வர ஈக்குவல்ஸ் ஓய்வு பிளஸ் அற, ஏன் பிளஸ் என்று ஈக்குவல்ஸ் ஏனென்று, ஔடதம் பிளஸ் ஆம் ஈக்குவல்ஸ் ஔடதமாம், ஆழக்கடல் ஈக்குவல்ஸ் ஆழம் பிளஸ் கடல், விண்வெளி ஈக்குவல்ஸ் விண் பிளஸ் வெளி, நீலம் பிளஸ் வான் ஈக்குவல்ஸ் நீலவான், இல்லாது பிளஸ் இயங்கும் ஈக்குவல்ஸ் இல்லாதியங்கும், நின்றிருந்த ஈக்குவல்ஸ் நின்று பிளஸ் இருந்த, அவ்வுருவம் ஈக்குவல்ஸ் அ பிளஸ் உருவம், மருத்துவம் பிளஸ் துறை ஈக்குவல்ஸ் மருத்துவத்துறை, செயல் பிளஸ் இழக்க ஈக்குவல்ஸ் செயலிழக்க, இடமெல்லாம் ஈக்குவல்ஸ் இடம் பிளஸ் எல்லாம், மாசற ஈக்குவல்ஸ் மாசு பிளஸ் அற, குற்றம் பிளஸ் இல்லாதவர் ஈக்குவல்ஸ் குற்றமில்லாதவர், சிறப்பு பிளஸ் உடையார் ஈக்குவல்ஸ் சிறப்புடையார், கைப்பொருள் ஈக்குவல்ஸ் கை பிளஸ் பொருள், மானம் பிளஸ் இல்லா ஈக்குவல்ஸ் மானமில்லா, பசியின்றி ஈக்குவல்ஸ் பசி பிளஸ் இன்றி, படிப்பறிவு ஈக்குவல்ஸ் படிப்பு பிளஸ் அறிவு, காடு பிளஸ் ஆறு ஈக்குவல்ஸ் காட்டாறு, அறிவு பிளஸ் உடைமை ஈக்குவல்ஸ் அறிவுடைமை, இவை பிளஸ் எட்டும் ஈக்குவல்ஸ் இவை எட்டும், நன்றியறிதல் ஈக்குவல்ஸ் நன்றி பிளஸ் அறிதல், பொறையுடைமை ஈக்குவல்ஸ் பொறுமை பிளஸ் உடைமை, பாட்டிசைத்து ஈக்குவல்ஸ் பாட்டு பிளஸ் இசைத்து, கண்ணுரங்கு ஈக்குவல்ஸ் கண் பிளஸ் உரங்கு, வாழை பிளஸ் இலை ஈக்குவல்ஸ் வாழை இலை, கை பிளஸ் அமர்த்தி ஈக்குவல்ஸ் கையமர்த்தி, பொங்கல் பிளஸ் அன்று ஈக்குவல்ஸ் பொங்கலன்று, போகி பண்டிகை ஈக்குவல்ஸ் போகி பிளஸ் பண்டிகை, பொருளுடைமை ஈக்குவல்ஸ் பொருள் பிளஸ் உடைமை, உள்ளுவது பிளஸ் எல்லாம் ஈக்குவல்ஸ் உள்ளுவதெல்லாம், பயன் பிளஸ் இலா ஈக்குவல்ஸ் பயனிலா, கல்லெடுத்து ஈக்குவல்ஸ் கல் பிளஸ் எடுத்து, நானிலம் ஈக்குவல்ஸ் நான்கு பிளஸ் நிலம், நாடு பிளஸ் என்ற ஈக்குவல்ஸ் நாடென்ற, களம் பிளஸ் ஏரி ஈக்குவல்ஸ் களமேரி, கதிர்ச்சுடர் ஈக்குவல்ஸ் கதிர் பிளஸ் சுடர், மூச்சடக்கி ஈக்குவல்ஸ் மூச்சு பிளஸ் அடக்கி, பெருமை பிளஸ் வானம் ஈக்குவல்ஸ் பெருவானம், அடிக்கும் பிளஸ் அலை ஈக்குவல்ஸ் அடிக்குமலை, வணிகம் பிளஸ் சாத்து ஈக்குவல்ஸ் வணிகச்சாத்து, பண்டம் பிளஸ் மாற்று ஈக்குவல்ஸ் பண்டமாற்று, மின்னணு ஈக்குவல்ஸ் மின் பிளஸ் அணு, விரிவடைந்த ஈக்குவல்ஸ் விரிவு பிளஸ் அடைந்த, நூலாடை ஈக்குவல்ஸ் நூல் பிளஸ் ஆடை, எதிர் பிளஸ் ஒலிக்க ஈக்குவல்ஸ் எதிரொலிக்க, தம் பிளஸ் உயிர் ஈக்குவல்ஸ் தம் உயிர், இன்புற்று பிளஸ் இருக்கை ஈக்குவல்ஸ் இன்புற்றிருக்கை, தான் என்று ஈக்குவல்ஸ் தான் பிளஸ் என்று, எளிதாகும் ஈக்குவல்ஸ் எளிது பிளஸ் ஆகும், பாலையெல்லாம் ஈக்குவல்ஸ் பாலை பிளஸ் எல்லாம், இனிமை பிளஸ் உயிர் ஈக்குவல்ஸ் இன்னுயிர். சந்திப்பிழை. சந்திப்பிழை என்பது ஒரு சொல்லின் விகுதியோடு மற்றொரு சொல் சேரும் பொழுது ஏற்படும் மாற்றங்களில் ஏற்படும் பிழை ஆகும். நாம் எழுதும் போது பொதுவாக அதிகம் செய்யும் பிழை சந்திப்பிழை. வல்லின எழுத்துக்களாகிய க, ச, த, ப,
மிகும் இடங்களில் மிகாமலும் மிகாத இடங்களில் மிகுந்தும் எழுதுவது சந்திப்பிழை ஆகும். வல்லெழுத்து மிகும் இடங்கள் இக் 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 என்ற 4 வல்லின மெய்யெழுத்துக்கள் மட்டுமே உயிரெழுத்துடன் கூடி மோழைக்கு முதலில் வரும். இவ்வெழுத்துக்கள் ஒன்றை முதலாகக் கொண்ட சொற்கள் நிலைமோழியோடு சேரும்போது சிலவிடங்களில் இம்மெய்யெழுத்து மிகுந்து வரும். எடுத்துக்காட்டு: சட்டை பிளஸ் துணி ஈக்குவல்ஸ் சட்டை துணி. அ இ உ என்னும் சுற்றெழுத்துக்களுக்குப் பின்னும் எ என்னும் வினாவெழுத்தின் பின்னும் வல்லினம் மிகும். அ பிளஸ் சிறுவன் ஈக்குவல்ஸ் அச்சிறுவன். இ பிளஸ் சிறுவன் ஈக்குவல்ஸ் இச்சிறுவன் உச்சிறுவன். ஏ பிளஸ் பையன் ஈக்குவல்ஸ் எப்பையன். அந்த, இந்த, அங்கு, இங்கு, ஆண்டு, ஈண்டு, அப்படி, இப்படி என்னும் சுட்டுப் பெயர்களின் பின்னும் எந்த, எப்படி, எங்கு என்னும் வினாச்சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும். அந்த பிளஸ் சாலை ஈக்குவல்ஸ் அந்த சாலை. இங்கு பிளஸ் போனான் ஈக்குவல்ஸ் இங்கு போனார். ஆண்டு பிளஸ் சென்றான் ஈக்குவல்ஸ் ஆண்டு சென்றான். அப்படி பிளஸ் செய் ஈக்குவல்ஸ் அப்படி செய். எங்கு பிளஸ் பார்த்தாய் ஈக்குவல்ஸ் எங்கு பார்த்தாய். எப்படி பிளஸ் செய்தாய் ஈக்குவல்ஸ் எப்படி செய்தாய். இரண்டாம் வேற்றுமை விரியின் பின் மிகும். நூலை பிளஸ் படி ஈக்குவல்ஸ் நூலை படி. பாலை பிளஸ் குடி ஈக்குவல்ஸ் பாலை குடி. நான்காம் வேற்றுமை விரியின் பின் மிகும். சோலைக்கு பிளஸ் சென்றான் ஈக்குவல்ஸ் சோலைக்குச் சென்றான். புலவர்க்கு பிளஸ் கொடுத்தான் ஈக்குவல்ஸ் புலவர்க்கு கொடுத்தான். இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனுமும் உடன் தொக்கத் தொகையில் மிகும். தண்ணீர் பிளஸ் குடம் ஈக்குவல்ஸ் தண்ணீர் குடம். மலர் பிளஸ் கூடை ஈக்குவல்ஸ் மலர் கூடை. மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனுமும் உடன் தொக்கத் தொகையில் மிகும். மரம் பிளஸ் பெட்டி ஈக்குவல்ஸ் மரப்பெட்டி. இரும்பு பிளஸ் சாவி ஈக்குவல்ஸ் இரும்பு சாவி. நான்காம் வேற்றுமை உருபும் பயனுமும் உடன் தொக்கத் தொகையில் மிகும். சட்டை பிளஸ் துணி ஈக்குவல்ஸ் சட்டை துணி. குடை பிளஸ் கம்பி ஈக்குவல்ஸ் குடை கம்பி. ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனுமும் உடன் தொக்கத் தொகையில் மிகும். அடுப்பு பிளஸ் புகை ஈக்குவல்ஸ் அடுப்பு புகை. விழி பிளஸ் புனல் ஈக்குவல்ஸ் விழிப்புனல். பண்புத் தொகையில் வல்லினம் மிகும். நீலம் பிளஸ் கடல் ஈக்குவல்ஸ் நீலக்கடல். உண்மை பிளஸ் செயல் ஈக்குவல்ஸ் உண்மை செயல். இருபெயரோட்டு பண்புத் தொகையில் வல்லினம் மிகும். சாரை பிளஸ் பாம்பு ஈக்குவல்ஸ் சாரை பாம்பு. மல்லி பிளஸ் பூ ஈக்குவல்ஸ் மல்லிப்பூ. உவமைத் தொகையில் வல்லினம் மிகும். பவளம் பிளஸ் செவ்வாய் ஈக்குவல்ஸ் பவளச் செவ்வாய். மலர் பிளஸ் கண் ஈக்குவல்ஸ் மலர்கண். வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். எடுத்து பிளஸ் பார்த்தேன் ஈக்குவல்ஸ் எடுத்து பார்த்தேன். பட்டு பிளஸ் சேலை ஈக்குவல்ஸ் பட்டுச்சேலை. 8, 10 ஆகிய வன்தொடர் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரத்தின் பின் சில இடங்களில் மிகும். மருந்து பிளஸ் கடை ஈக்குவல்ஸ் மருந்துக்கடை. பண்பு பிளஸ் தோகை ஈக்குவல்ஸ் பண்புத் தோகை. முற்றியலுகர ஷோர்களின் பின் வல்லினம் மிகும். திரு பிளஸ் குறள் ஈக்குவல்ஸ் திருக்குறள். தா ரா ஒற்று இரட்டிக்கும் உயிர்த்தோடர் நெடில் தோடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். போது பிளஸ் தேர்வு ஈக்குவல்ஸ் போது தேர்வு. ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். சிலவற்றில் மிகாது. பூ பிளஸ் கடை ஈக்குவல்ஸ் பூக்கடை. கை பிளஸ் கடிகாரம் ஈக்குவல்ஸ் கைக்கடிகாரம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் மிகும். அழியா பிளஸ் புகழ் ஈக்குவல்ஸ் அழியா புகழ். இடை உரிச்சோர்களின் பின் வல்லினம் மிகும். இனி பிளஸ் காண்போம் ஈக்குவல்ஸ் இனி காண்போம். சால பிளஸ் சிறந்தது ஈக்குவல்ஸ் சாலச் சிறந்தது. மற்றைச் சொற்களின் பின் மிகும். மற்று பிளஸ் காணலாம் ஈக்குவல்ஸ் மற்று காணலாம். மற்ற பிளஸ் தோழர்கள் ஈக்குவல்ஸ் மற்ற தோழர்கள். மற்றை பிளஸ் செல்வம் ஈக்குவல்ஸ் மற்ற செல்வம். அரை பாதி என்னும் எண்ணு பெயர் சொற்களின் பின் மிகும். அரை பிளஸ் காணி ஈக்குவல்ஸ் அரை காணி. பாதி பிளஸ் பங்கு ஈக்குவல்ஸ் பாதி பங்கு. என ஆக என்னும் சொற்களுக்கு முன்வரும் வல்லினம் மிகும். என பிளஸ் கூவினான் ஈக்குவல்ஸ் என கூவினான். ஆக பிளஸ் சொன்னான் ஈக்குவல்ஸ் ஆகச் சொன்னான். ஆய் போய் என்னும் வினையெச்சங்களின் முன் வல்லினம் மிகும். நன்றாய் பிளஸ் பாடினாள் ஈக்குவல்ஸ் நன்றாய் பாடினாள். போய் பிளஸ் கேட்டாள் ஈக்குவல்ஸ் போய் கேட்டாள். நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து நிற்க வருமொழி முதலில் வரும் வல்லினம் மிகும். நிலா பிளஸ் சோறு ஈக்குவல்ஸ் நிலாச்சோறு. மழை பிளஸ் காலம் ஈக்குவல்ஸ் மழைக்காலம். பனி பிளஸ் துளி ஈக்குவல்ஸ் பனித்துளி. ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். தாமரை பிளஸ் பூ ஈக்குவல்ஸ் தாமரை பூ.
குதிரை பிளஸ் கால் ஈக்குவல்ஸ் குதிரை கால். ஏழாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். குடி பிளஸ் பிறந்தார் ஈக்குவல்ஸ் குடி பிறந்தார். வழி பிளஸ் சென்றார் ஈக்குவல்ஸ் வழிச் சென்றார். அகர ஈற்று வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். தேட பிளஸ் சொன்னாள் ஈக்குவல்ஸ் தேடச் சொன்னாள். என பிளஸ் கூறு ஈக்குவல்ஸ் என கூறு. முன்னர் பின்னர் என்னும் இடைச்சொற்களுக்கு பின்வரும் வல்லினம் மிகும். முன்னர் பிளஸ் கண்டோம் ஈக்குவல்ஸ் முன்னர் கண்டோம். பின்னர் பிளஸ் காண்போம் ஈக்குவல்ஸ் பின்னர் காண்போம். யகரமெய்யீற்று வினையெச்சத்தின் பின் மிகும். வருவதாய் பிளஸ் கூறினார் ஈக்குவல்ஸ் வருவதாய் கூறினார். விரைவாய் பிளஸ் போ ஈக்குவல்ஸ் விரைவாய் போ. இகரவீறிற்று வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஓடி பிளஸ் சென்றாள் ஈக்குவல்ஸ் ஓடிச் சென்றாள். தேடி பிளஸ் பார்த்தோம் ஈக்குவல்ஸ் தேடி பார்த்தோம். ட அரா இரட்டித்து வரும் நெடில் தோடர் உயிர்த்தோடர் குற்றியலுகரங்களுக்கு பின் வல்லினம் மிகும். வீட்டு பிளஸ் சுவர் ஈக்குவல்ஸ் வீட்டுச் சுவர். ஆற்று பிளஸ் பாசம் ஈக்குவல்ஸ் ஆற்று பாசனம். வல்லெழுத்து மிகா இடங்கள். அத்தனை இத்தனை எத்தனை என்னும் சொற்களின் பின் மிகாது. அத்தனை பிளஸ் படங்களா ஈக்குவல்ஸ் அத்தனை படங்களா. வினா எழுத்துக்களின் பின் மிகாது. ஆ ஓ ஏ யா. அவனா பிளஸ் சொன்னான் ஈக்குவல்ஸ் அவனா சொன்னான். அவனா பிளஸ் கொடுத்தான் ஈக்குவல்ஸ் அவனா கொடுத்தான். அவனே பிளஸ் சிரித்தான் ஈக்குவல்ஸ் அவனே சிரித்தான். வினைத்தோகையில் வல்லினம் மிகாது. செய் பிளஸ் தவம் ஈக்குவல்ஸ் செய்தவம். அலை பிளஸ் கடல் ஈக்குவல்ஸ் அலைக்கடல். 8, 10 தவிர மற்ற எண்களின் முன் மிகாது. 1 பிளஸ் கோடு ஈக்குவல்ஸ் 1 கோடு. 2 பிளஸ் பேர் ஈக்குவல்ஸ் 2 பேர். இரட்டை கிளவியிலும் அடுக்குத் தொடரிலும் மிகாது. சல பிளஸ் சல ஈக்குவல்ஸ் சலசல. பாம்பு பிளஸ் பாம்பு ஈக்குவல்ஸ் பாம்பு பாம்பு. வியங்கோள் வினைமுற்றுகளுக்கு பின் மிகாது. கற்க பிளஸ் கசடர ஈக்குவல்ஸ் கற்க கசடர. வாழ்க பிளஸ் தமிழ் ஈக்குவல்ஸ் வாழ்க தமிழ். 2 வடசொற்கள் சேரும் போது மிகாது. சங்கீத பிளஸ் சபா ஈக்குவல்ஸ் சங்கீத சபா. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் தவிர மற்ற பெயரெச்சங்களுக்கு பின் மிகாது. கற்ற பிளஸ் சிறுவன் ஈக்குவல்ஸ் கற்ற சிறுவன். சிறிய பிளஸ் பெண் ஈக்குவல்ஸ் சிறிய பெண். சில 6ஆம் வேற்றுமை தொகையில் மிகாது. வள்ளுவர் பிளஸ் கருத்து ஈக்குவல்ஸ் வள்ளுவர் கருத்து. சில வினையெச்சத்தாடரில் மிகாது. வந்து பிளஸ் போனான் ஈக்குவல்ஸ் வந்து போனான். செய்து பிளஸ்ன் கொடுத்தாள் ஈக்குவல்ஸ் செய்து கொடுத்தாள். சில வினைமுற்றுத்தாடரில் மிகாது. வந்தது பிளஸ் பறவை ஈக்குவல்ஸ் வந்தது பறவை. சென்றன பிளஸ் குதிரைகள் ஈக்குவல்ஸ் சென்றன குதிரைகள். சில எழுவாய்த்தாடரில் மிகாது. சீதை பிளஸ் சென்றாள் ஈக்குவல்ஸ் சீதை சென்றாள். கோக்கு பிளஸ் பறந்தது ஈக்குவல்ஸ் கோக்கு பறந்தது. வன்றோடர். குற்றியலுகரம் எழுவாய்த்தொடரில் மிகாது. உகரவீற்று வினையெச்சங்கள் முன் மிகாது. வந்து பிளஸ் பார்த்தான் ஈக்குவல்ஸ் வந்து பார்த்தான். வல்லினரகர டகரத்தின் பின் ஒற்று வராது. உம்மை தொகையில் மிகாது. தாய் பிளஸ் தந்தை ஈக்குவல்ஸ் தாய் தந்தை. மார்கழி பிளஸ் தை ஈக்குவல்ஸ் மார்கழிதை. அவை இவை என்னும் சொற்களின் முன்வரும் வல்லினம் மிகாது. அவை பிளஸ் போயின ஈக்குவல்ஸ் அவை போயின. இவை பிளஸ் செய்தன ஈக்குவல்ஸ் இவை செய்தன. படி என்னும் சொல் வினையோடு சேர்ந்து வருமிடத்தில் வல்லினம் மிகாது. வரும்படி பிளஸ் கூறினால் ஈக்குவல்ஸ் வரும்படி கூறினாள். போகும்படி பிளஸ் சொன்னான் ஈக்குவல்ஸ் போகும்படி சொன்னான். அது இது என்னும் சுட்டுகளின் பின்னும் எது யாது என்னும் வினாச்சொற்களின் பின்னும் மிகாது. அது பிளஸ் போயிற்று ஈக்குவல்ஸ் அது போயிற்று. இது பிளஸ் பிறந்தது ஈக்குவல்ஸ் இது பிறந்தது. எது பிளஸ் கண்டது ஈக்குவல்ஸ் எது கண்டது. யாது பிளஸ் சோல் ஈக்குவல்ஸ் யாது சோல். சில பல எனும் சொற்களின் முன்வலி மிகாது. பல பிளஸ் குடிசைகள் ஈக்குவல்ஸ் பல குடிசைகள். சில பிளஸ் சொற்கள் ஈக்குவல்ஸ் சில சொற்கள். விழிப்பெயர் பின் மிகாது. தம்பி போ. 2ஆம் வேற்றுமை தொகையில் மிகாது. தமிழ் பிளஸ் கற்றார் ஈக்குவல்ஸ் தமிழ் கற்றார். துணி பிளஸ் கட்டினான் ஈக்குவல்ஸ் துணி கட்டினான். அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு என்னும் சொற்களின் பின் வலி மிகாது. அவ்வளவு பிளஸ் பெரிது ஈக்குவல்ஸ் அவ்வளவு பெரிது. இவ்வளவு பிளஸ் கனிவா ஈக்குவல்ஸ் இவ்வளவு கனிவா. எவ்வளவு பிளஸ் தொலைவு ஈக்குவல்ஸ் எவ்வளவு தொலைவு. அக்ரிணை பன்மை முன் வரும் வல்லினம் மிகாது. பல பிளஸ் பசு ஈக்குவல்ஸ் பல பசு. சில பிளஸ் கலை ஈக்குவல்ஸ் சிலகலை. ஏவல் வினை முன் வரும் வல்லினம் மிகாது. வா பிளஸ் கலையரசி ஈக்குவல்ஸ் வா கலையரசி. எழு பிளஸ் தம்பி ஈக்குவல்ஸ் எழு பிளஸ் தம்பி. 3ஆம் வேற்றுமை உருவாகிய ஒடு ஓடு ஆகியவற்றின் பின்வரும் வல்லினம் மிகாது. துணிவோடு பிளஸ் செல்க ஈக்குவல்ஸ் துணிவோடு செல்க.
செய்யிய எனும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்தி பின் வல்லினம் மிகாது. காணிய பிளஸ் சென்றேன் ஈக்குவல்ஸ் காணிய சென்றேன், உண்ணிய பிளஸ் சென்றான் ஈக்குவல்ஸ் உண்ணிய சென்றான். பொதுப்பெயர் உயர்திணை பெயர்களுக்கு பின்வரும் வல்லினம் மிகாது. தாய் பிளஸ் கண்டாள் ஈக்குவல்ஸ் தாய் கண்டாள். கண்ணகி பிளஸ் சீறினாள் ஈக்குவல்ஸ் கண்ணகி சீறினாள். ஐந்தாம் வேற்றுமையின் சொல் ஊறுபுகளான இருந்து நின்று என்பவைகளின் பின் வல்லினம் மிகாது. மரத்திலிருந்து பிளஸ் பறித்தேன் ஈக்குவல்ஸ் மரத்திலிருந்து பறித்தேன். மலையின்று பிளஸ் சரிந்தது ஈக்குவல்ஸ் மலையினின்று சரிந்தது. வன்றொடக் குற்றியலுகரத்தின் பின் கள் தல் என்னும் விகுதிகள் வரும் பொது மிகாது. எழுத்து பிளஸ்கள் ஈக்குவல்ஸ் எழுத்துக்கள். பொற்று பிளஸ் தல் ஈக்குவல்ஸ் பொற்றுதல். அன்று இன்று என்று எண்ணும் சோல்கள் பின் மிகாது. அன்று பிளஸ் கொடுத்தேன் ஈக்குவல்ஸ் அன்று கொடுத்தேன். குறில் நெடில் வேறுபாடு. தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துகள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துகளாகவே அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டு வலஞ்சுழி எழுத்துகள் அ ஏ ஓ ந க. இடஞ்சுழி எழுத்துகள் ட யா லா. தமிழ் வரி வடிவ எழுத்துகள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளன. மூத்த மொழியான தமிழ் கணினி இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புதுமொழியாகவும் திகழ்கிறது. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. எழுத்து இலக்கணம், சோல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. உயிர் எழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துகள் பிறக்கின்றன. வாயைத் திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் முதல் ஆ வரையுள்ள 12 உயிர் எழுத்துக்களும் பிறக்கின்றன. ஒலித்துப் பார்த்து உணர்வோம். ஆ இ உ ஏ ஓ ஆகிய 5ம் குறுகி ஒலிக்கின்றன. ஆ இ உ ஏ ஐ ஓ ஆவ் ஆகிய 7ம் நீண்டு ஒலிக்கின்றன. ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். மாத்திரை. மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நோடிக்கவோ ஆகும் கால அளவாகும். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய் எழுத்துகள். மெய் என்பது உடம்பு எனப் பொருள்படும். மெய் எழுத்துகளை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. ஏக் ஏங் ஏக் இன் இட் இன் இத் இந்த் பு இம் இ எர் எயில் இவ் ழ் என் ஆகிய 18ம் மெய் எழுத்துகள் ஆகும். வல்லினம் ஏக் ஏக் இட் இத் பி ஈர. மெல்லினம் ஏங் இன் இந்த் இம் இன். இடையினம் ஏய் ஏர் எல் வ் ள். உயிர்மெய். மெய் எழுத்துகள் 18உடன் உயிர் எழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்களாகும். மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம். ஆய்த எழுத்து. தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துகள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அது ஆகு என்னும் ஆய்த எழுத்தாகும். ஆய்த எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. கபிலர் 1+1+1+ அரை ஈக்குவல்ஸ் 3 அரை. தனிக்குறியில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். குறியில் எழுத்துக்களை குறிக்க கரம். எடுத்துக்காட்டு அகரம், ஈகரம், உகரம், ககரம், மகரம். நெடில் எழுத்துக்களை குறிக்க கான். எடுத்துக்காட்டு ஐகான், ஔகான். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம். எடுத்துக்காட்டு மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடில்லை. எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துகளின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. எடுத்துக்காட்டாக எஃது என எழுதப்பட்டால் எது என்றும் எது என எழுதப்பட்டால் ஏது என்றும் ஒலித்தனர். அகரவரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளியிடப்பட்டால் அவை நெடிலாக கருதப்பட்டன. கே ஈக்குவல்ஸ் கா, த ஈக்குவல்ஸ் தா. ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துகளின் முன் இரட்டை புள்ளியிட்டனர். கே ஈக்குவல்ஸ் கை.
எகர வரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை ஓவகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன. கே ஈக்குவல்ஸ் கவ், தே ஈக்குவல்ஸ் தாவ். மகர எழுத்தை குறிப்பிட பகர எழுத்தின் உள்ளே புள்ளி ப இட்டனர். குற்றியலுகர குற்றியலிகர எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளியிட்டனர். ஓரெழுத்து ஒரு மொழிகளில் உள்ள குறில் எழுத்துக்கள் நோ, து. குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேரசையாகும். எடுத்துக்காட்டு ந, நம், நா, நாம். இரண்டு குறில் எழுத்துகள் அல்லது குறில் நெடில் எழுத்துகள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் நிறையசையாகும். எடுத்துக்காட்டு கட, கடல், கடா, கடாம். குறில் நெடில் வேறுபாடு. அடி குறில், ஆடி நெடில். வழி குறில், வாளி நெடில். எழுத்து யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துகள் குறில், நெடில், ஒற்று என மூவகைப்படும். அசை எழுத்துக்களால் ஆனது அசை எனப்படும். ஓரெழுத்தோ இரண்டெழுத்தோ நிற்பது அசை ஆகும். இது நேரசை, நிறையசை என இருவகைப்படும். நேரசை தனிக்குறில் ப, தனிக்குறில் ஒற்று பல், தனிநெடில் பா, தனிநெடில் ஒற்று பால். நிறையசை இருகுறில் அணி, இருகுறில் ஒற்று அணில். குறில் நெடில் விழா, குறில் நெடில் ஒற்று விழார். லகர லகர் ழகர் வேறுபாடு. ல ல ழ எழுத்துகள் ல, நா, நாவின் இருபக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியைத் தோடுவதால் லகரம் தோன்றும். இது ஆவ் போல் இருப்பதால் வகர லகரம் என்கிறோம். ல, நா, நாவின் இருபக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியைத் தொடுவதால் லகரம் தோன்றும். இதனை பொது லகரம் என்கிறோம். இது நா போல இருப்பதால் நகர லகரம் என்று கூறுவர். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருவதால் ழகரம் தோன்றும். லகரமும் ழகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். ழ தமிழுக்கே சிறப்பானது. எனவே இதனை சிறப்பு ழகரம் என்று அழைக்கிறோம். இது மா போல இருப்பதால் மகர ழகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. பொருள் வேறுபாடு உணர்க. விலை பொருளின் மதிப்பு. விளை உண்டாக்குதல். விழை விரும்பு. இலை செடியின் இலை. இலை மெலிந்து போதல். இழை நூல் இழை. ஒலி ஓசை. ஒளி வெளிச்சம். ஒளி கெடு. கிளி அச்சம். கிளி ஒரு பறவை. கிழி துண்டாக்கு. தாள் நாக்கு. தாழ் கால் பாதம். தாழ் பனி. வலி வலிமை. வழி காற்று. வழி பாதை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நகர் நகர வேறுபாடு. ந ந ந எழுத்துக்கள் ந நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியைத் தோடுவதால் நகரம் பிறக்கிறது. ந நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியைத் தோடுவதால் நகரம் பிறக்கிறது. ந நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியைத் தோடுவதால் நகரம் பிறக்கிறது. இட்டு, இன், இத், இந்த், இர், இன் ஆகியவை இன எழுத்துக்கள். இந்த இன எழுத்துக்களைக் கொண்டு டகரத்தை அடுத்து வரும் நகரம் டன்னகரம் என்றும், தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும், ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகின்றன. நகரம் வரவேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் என்பதை உணர்க. எடுத்துக்காட்டு வானம் வெடி, வானம் ஆகாயம். பனி வேலை, பனி குளிர்ச்சி. ரகர ரகர வேறுபாடு. ர ர எழுத்துகள் ர நாவின் நுனிமேல் அன்னத்தில் முதல் பகுதியை தோட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம். ர நாவின் நுனிமேல் அன்னத்தில் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம். பொருள் வேறுபாடு உணர்க. ஏரி நீர்நிலை. ஏரி மேலே ஏரி. கூரை வீட்டின் கூரை. கூரை புடவை. இனவெழுத்துகள் சில எழுத்துகளுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துகள் இன எழுத்துகள் எனப்படும். 6 வல்லின மெய் எழுத்துகளுக்கும் 6 மெல்லின எழுத்துகளும் இன எழுத்துகள் ஆகும். இச்சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். எடுத்துக்காட்டு திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். இடையின எழுத்துகள் 6ம் ஈ, இர், இல், இவ், இள்,
இல் ஒரே இனமாகும். மெய் எழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துகள் உண்டு. உயிர் எழுத்துகளில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துகள் ஆகும். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இன எழுத்தாகும். அவ் என்னும் எழுத்துக்கு உ என்பது இன எழுத்தாகும். சொல்லில் உயிர் எழுத்துகள் சேர்ந்து வருவதில்லை. அளபெடையில் மட்டும் நெடிலைத் தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு: ஓ-ஒதல், தூவும், தழீ தமிழ் எழுத்துக்களில் ஆய்த எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை. சுட்டு எழுத்துக்கள் அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள். அவை ஒன்றை சுட்டிக்காட்டுகின்றன. இவ்வாறு சுட்டிக்காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள ஆ, இ ஆகிய எழுத்துக்களே காரணமாகும். இவ்வாறு ஒன்றைச் சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்குச் சுட்டு எழுத்துகள் என்று பெயர். அ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டு எழுத்துகளாகும். ஆனால் இன்று உ என்னும் எழுத்தைச் சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. 1. அகச்சுட்டு. இவன், அவன், இது, அது. இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அகத்தே இருந்து சுட்டுப் பொருளைத் தருவது அகச்சுட்டு எனப்படும். 2. புறச்சுட்டு. அவ்வானம், இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இவ்வாறு சுட்டு எழுத்துகள் சொல்லின் வெளியே, புறத்தே இருந்து சுட்டுப் பொருளைத் தருவது புறச்சுட்டு எனப்படும். 3. அண்மைச்சுட்டு. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்கள் நம் அருகில் அண்மையில் உள்ளவற்றைச் சுட்டுகின்றன. எனவே இது அண்மைச்சுட்டு எனப்படும். அண்மைச்சுட்டுக்குரிய எழுத்து ஈ ஆகும். 4. சேய்மைச்சுட்டு. அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள் தொலைவில், சேய்மையில் உள்ளவற்றைச் சுட்டுகின்றன. எனவே இது சேய்மைச்சுட்டு எனப்படும். சேய்மைச்சுட்டுக்குரிய எழுத்து ஆ ஆகும். 5. சுட்டுத் திரிபு. அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுகள் என்பதை அறிவோம். இச்சொற்களை அந்த மரம், இந்த வீடு என்றும் வழங்குகிறோம். அ, இ ஆகிய சுட்டு எழுத்துகள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த, இந்த என வழங்குகின்றன. இவ்வாறு அ, இ ஆகிய சுட்டு எழுத்துகள் அந்த, இந்த என திரிந்து சுட்டுப் பொருளைத் தருவது சுட்டுத் திரிபு எனப்படும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. வினா எழுத்துக்கள். வினா பொருளைத் தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள் ஆகும். மொழியின் முதலில் வருபவை ஏ, யா, எங்கு, யாருக்கு. மொழியின் இறுதியில் வருபவை ஆ, ஓ, பேசலாமா, தெரியுமோ. மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ, ஏன், நீதானே. 1. அகவினா. எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளைத் தருவது அகவினா எனப்படும். 2. புறவினா. அவனா, வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துகள் பொருள் தரும். இவ்வாறு வினா எழுத்துகள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும். ஒருமை பன்மை அறிதல். ஒருமை. ஒருமை என்பது ஒன்றை மட்டும் குறிப்பது. ஒருமையில் தொடங்கும் ஒரு தொடரின் முடிவு ஒருமையில்தான் முடிய வேண்டும். எடுத்துக்காட்டு: மரம் சாய்ந்தது, அறிஞர் வந்தார். பன்மை. பன்மை என்பது ஒன்றிற்கு மேற்பட்டவைகளை குறிப்பது. பன்மையில் தொடங்கும் ஒரு தொடரின் முடிவு பன்மையில்தான் அமைய வேண்டும். எடுத்துக்காட்டு: மரங்கள் சாய்ந்தன, கருவிகள் பழுதடைந்தன. தன்மை பெயர். ஒருமை. யான், பன்மை. யாம், யாங்கள். ஒருமை நான், பன்மை நாம், நாங்கள். முன்னிலை பெயர். ஒருமை நீ, பன்மை நீர், நீங்கள். படர்க்கை பெயர். ஒருமை அவன், அவள். பன்மை அவர்கள். ஒருமை அது. பன்மை அவை. ஒருமை தம்பி, பன்மை தம்பிமார். ஒருமை தங்கை, பன்மை தங்கைமார். ஒருமை கண், பன்மை கண்கள். ஒருமை நரி, பன்மை நரிகள். பிழை மற்றும் அவற்றின் திருத்தங்கள். அவைகள், அவை. அதுகள், அது. எனது மகள்,
என் மகள். ஒரு ஊர் ஓர் ஊர். நாட்கள் நாள்கள். போது வழி அல்ல போது வழி அன்று. சில அறிஞர் அறிஞர் சிலர். அவன் அல்ல அவன் அல்லன். அவள் அல்ல அவள் அல்லள். அவர்கள் அல்ல அவர்கள் அல்லர். அவை அன்று அது உரிமையானது அது உரிமையானது. யான் தாம் வந்தோம் யான் தான் வந்தேன். நான் தாம் சென்றேன் நான் தான் சென்றேன். நீர்தான் கொடுத்தீர் நீர்தாம் கொடுத்தீர். நாம் தான் போவோம் நாம் தான் போவோம். நீர்தான் கொடுத்தீர் நீர்தாம் கொடுத்தீர். அவைதான் ஓடின அவைதாம் ஓடின. பிழை. மன்னர் தன் குடிகளிடம் அன்பாயிருப்பார். திருத்தம். மன்னர் தம் குடிகளிடம் அன்பாயிருப்பார். பிழை. ஆமைகள் வேகமாய் ஓடாது. திருத்தம். ஆமைகள் வேகமாய் ஓடா. பிழை. நான் கொடுத்த புத்தகம் இது அல்ல. திருத்தம். நான் கொடுத்த புத்தகம் இது அன்று. பிழை. இதைச் செய்தவன் இவன் அல்ல. திருத்தம். இதைச் செய்தவன் இவன் அல்லன். பிழை. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது. திருத்தம். ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது. பிழை. பாலும் தேனும் கிடைத்தது. திருத்தம். பாலும் தேனும் கிடைத்தன. பிழை. தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றன. திருத்தம். தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றது. பிழை. திட்டங்கள் தீட்டப்பட்டது. திருத்தம். திட்டங்கள் தீட்டப்பட்டன. ஒரு அது எனும் சொல்லையை எடுத்து முதல் எழுத்து உயிர் எழுத்தாக உள்ள சொல் வந்தால் ஒரு ஓர் என்றும் அது என்று வரும். ஒவ்வொரு என்னும் சொல்லை எடுத்து நாளும் காசும் என்பன போல ஒருமைச் சொற்களே வரவேண்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் கண்டென்ட்டை தொடர்ந்து பெற யோகா டிஎன்பிஎஸ்சி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.